அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் மக்காவுல ஹுதைபியா உடன்படிக்கை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை தெளிவான ஒரு வழிகாட்டுதல் நிறைய பேருக்கு தெரியல. ஹுதைபியா உடன்படிக்கைனா முக்கியமான இங்க சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி நம்முடைய ஹஜ்ரத் மௌலானா மௌலவி இப்னாஸ் கேட்கலாம். ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஹுதைபியா உடன்படிக்கையுடைய முக்கிய அம்சங்கள், அதாவது என்னென்ன இங்க கீ பாயிண்ட், என்னென்ன நடந்தது இங்க? ஹுதைபியா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஹிஜ்ரத்துக்கு பின்னர் மக்காவுக்கு வந்த முதல் கட்ட பிரயாணம் தான் அது ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹ் கனவு காண்றாங்க உம்ரா செய்வதாக. சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சிக்கிட்டு வராங்க. ஹுதைபியா என்ற பாதையினூடாக வரும்போது இந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க ரசூலுல்லாஹ். மக்காவுக்குள் அனுமதி கிடைக்கல. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல இருந்து பல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையிலும் என்ன செய்யல, கை கூடல. இறுதியாக மக்கத்து குறைஷி காஃபிர்களுடைய தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தைக்காக வேண்டி சுஹைல் இப்னு அம்ர் சொல்லக்கூடிய ஒருத்தர் வாராரு. அவர் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அவரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில நடந்த ஒரு உடன்படிக்கை தான் ஹுதைபியா இந்த இடத்துல நடந்ததனால அந்த உடன்படிக்கை சொல்லப்படுவது. இந்த உடன்படிக்கை என்ன? அதுல 4 விதமான பிரதான உடன்படிக்கை சொல்லப்படுவது. முதலாவது உடன்படிக்கை என்னத்தை அவங்க முன் வச்சாங்க என்றால், உங்களுக்கு இந்த வருடம் உம்ரா செய்வதற்கான அனுமதி கிடையாது, நீங்க ரிட்டர்ன் என்ன செஞ்சிடணும், மதீனா போயிடணும். உம்ரா பண்ண விருப்பமாக இருந்தால் அடுத்த வருடம் நீங்க உம்ராவுக்கு வரலாம். சரி. இரண்டாவது உடன்படிக்கையாக, இரண்டாவது அவங்களுடைய கோரிக்கையாக முன் வச்சாங்க, 10 வருடத்துக்கு எங்களுக்கு மத்தியில எந்த ஒரு போரும் இருக்கக்கூடாது, சுமூகமான ஒரு நிலைமை இருக்கணும். மூணாவது அடுத்த உடன்படிக்கையாக என்னத்தை முன் வச்சாங்க என்று சொன்னால், யாராவது மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு, இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்வை ஏற்று யாராவது மதீனாவுக்கு வந்துட்டாங்க என்றால் அவங்கள உங்களோட முஸ்லிம்களாக வச்சுட்டு கேளாது, ரிட்டர்ன் எங்கள்கிட்ட அனுப்பணும். அதே மாதிரி அடுத்த கோரிக்கையை முன் வச்சாங்க. அதே மாதிரி மதீனால இருந்து யாராவது மக்காவை சார்ந்து தங்களுடைய குறைஷி வம்சாவளியை சார்ந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை சார்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்கள நாங்க என்ன செய்ய மாட்டோம், ரிட்டர்ன் அனுப்ப மாட்டோம். அப்ப இந்த உடன்படிக்கை நடந்துச்சு, அந்த உடன்படிக்கை எழுதப்பட்டுச்சு. அதுக்கு பிற்பாடுதான் அல்லாஹு தஆலா மிக பெரும் ஒரு வெற்றி என்ன செஞ்சாங்க, வெற்றியை கொடுத்தாங்க. ஆனால் இந்த இடத்துல 2 விதமான உடன்படிக்கை இருக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்கு. என்னன்னு சொன்னால், பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையும் அதே சம காலத்துல நடந்துச்சு. போன உஸ்மான் ரலியல்லாஹு ரிட்டர்ன் வரல. செய்தி கிடைக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை ஒன்று சிறைப்படுத்திட்டாங்க அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கொன்று விட்டார்கள் என்ற செய்தி கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சி ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவரை கொண்டிருந்தால் நிச்சயமாக மக்கா மக்களோடு நாங்க என்ன செய்வோம், போர் தொடுப்போம். அந்த உடன்படிக்கை பைஅத்துர் ரிதுவான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா ஃபத்ஹ்ல சொல்லும்போது சொல்றான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா. அந்த உடன்படிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசும்போது சொல்றான், ஒரு மரத்துக்கு கீழால நடந்துச்சு. அந்த மரம் இருந்த இடமாகத்தான் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் அடையாளம். இந்த இடம் வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உம்ரா வரக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உம்ரா செய்யக்கூடிய வாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.